இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் யார் இது? ஐயோ நான் தான். நீயா? நான் வேற யாரோ நினைச்சிட்டேன். சரி நான் தான் தெரியுதுல, இப்பயாவது கைய விட. சாரி 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 வலிக்குதா? சாரி. ஆமா, எதுக்கு இப்படி வந்து கண்ணை மூடுற? ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். என்ன? என்ன இது? பாரு, முத மாசம் நம்ம ஏஜென்சில வந்த பணம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னோட உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரம் இது. இது எல்லாமே உன்னாலதான் தானா? நீ கொடுக்குற மோட்டிவேஷனால தான் இதெல்லாம் பண்ண முடிஞ்சது. நீ மட்டும் என் கூட இருந்தா போதும், என் லைஃப்ல நான் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுவேன். சரி சரி வா, சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு கும்பிடலாம். வா. கதிர், முத மாசம் பணத்தை வச்சு கோவில்ல அன்னதானம் போடுறதா நான் வேண்டி இருந்தேன்ல. ஆமா, இன்னைக்கு நீயும் நானும் கோவிலுக்கு போலாமா? சரிதானா? அன்னதானம் முடிச்சுட்டு நான் அப்படியே ஏஜென்சி கிளம்புறேன். வேண்டாம், நாளைக்கு நீ லீவ் போடு. அன்னதானம் முடிச்சிட்டு அப்படியே எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாம். டபுள் ஓகே. சரி 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 இரு, நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு வர சொல்றேன். ஹலோ அம்மா, நான் தனா பேசுறேன். எப்படிடா இருக்க? கதிரை எப்படி இருக்கான்? நல்லா இருக்கோமா. ஏஜென்சில வந்த முத மாச பணத்தை வச்சு கோவில்ல அன்னதானம் போடலான்னு நான் வேண்டி இருந்தேன். அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம்டா. அந்த கடவுளோட துணை உனக்கு எப்பவுமே இருக்கும். அம்மா, நாளைக்கு அன்னதானம் போடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு நீயும் மாயாவும் கண்டிப்பா வரணும். சரிடா, நான் கண்டிப்பா வரேன். அப்பா வராரு, நான் அப்புறமா பேசுறேன். சரிங்கம்மா. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? அது கோவில்ல இருந்து தான் ஃபோன் பண்ணிருந்தாங்க. நாளைக்கு ஏதோ முக்கியமான பூஜை இருக்கான், அதுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஆஹா.